வெற்றிமாறன் சார் வந்து உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க சொல்லும்போதே 2 நாள் தூங்கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவரோட படங்களில் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சார் வந்து எப்போ ஷார்ட் வைப்பார், எப்போ கூப்பிடுவார், நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா ஈவெண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஸ்திரேலியாவில் போய் ஷோஸ் பண்ணுறது, துபாய், மலேசியாவில், சென்னையில் நான் இப்போ ஷோஸ் அவார்ட் ஷோஸ்லாம் பிளான் பண்ணுறேன். இப்போவும் அடுத்த 2 மாதத்தில் ஒரு ஷோ இருக்குது. ஸோ என்னன்னா இந்த பிஆர் பிஸ்னஸும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணும்போது சினிமா விட்டுட்டேன். அப்போ தான் யோசித்தேன். அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில் ஐ ஹேட் அ BMW, பென்ஸ், 2 வீடு, என்கிட்ட இல்லாத வாட்சஸ் இல்லை, என்கிட்ட இல்லாத பேக்ஸ் இல்லை. உலகம் நடக்குதுப்பா, அது இல்லைன்னா எப்படிப்பா? அப்படி இருக்கும்போது ஒரு ஆணுன்னா ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணுறது, ஒரு பொண்ணு ஆணை அப்ரோச் பண்ணுறதும் காலங்காலமாக நடக்குது. அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லக்கூடாது. எந்த இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு நான் கேட்டேன். இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க சொல்லும்போதே 2 நாள் தூங்கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவரோட படங்களில் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சார் வந்து எப்போ ஷார்ட் வைப்பார், எப்போ கூப்பிடுவார், நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அவர் படத்தில் அப்படி கிளிம்ஸில் அப்படி போயிட்டாலே நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். அதனால் வந்துட்டு அவர் வந்து இந்த டைலாக் நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டப்போ அங்கேயே எனக்கு போயிடுச்சு. சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்ட்டு. இது ஒரு பெருசாக டைலாக்ஸ்லாம் இல்லாட்டி கூட ஒரு மாதிரி வி ஆர் நாட் லைக் அ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், வி ஆர் நாட் லைக் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட், வி ஆர் லைக் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட், கம்பெனி ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிவீல் பண்ண முடியாது. அந்த விஷயத்தில் நாங்களாம் இருந்தே ஆகணும். ஸோ அந்த க்ரூவும் பயங்கரமான க்ரூங்க. அவர் கீழே இருக்க கோ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சார் என்ன நினைக்கிறாரோ அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சார் வந்து எப்போ கூப்பிட்டு எந்த சீனை மாற்றி யாரை எங்கே நிற்க வைப்பார் தெரியாது. ஸோ நாங்கள் எல்லாருமே சப்போஸ் அவர் 7 மணி ஷார்ட் சொல்கிறான்னா நாங்கள் 5:30 ரெடியாக வெயிட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய அவங்க பிரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், எவ்வளோ தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால வி ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கிவ். ஏன்னா அவர் திடீர்னு நம்ம பார்த்துட்டு மாதவி அங்கே நிற்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, அந்த ஸ்கோப்பை நான் விட்டுறக்கூடாதுல்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ போட்டி இருக்குது வேறு, ஒரு நல்ல பாசிட்டிவான போட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் யாருமே அதை மிஸ் பண்ணக்கூடாது, ரெடியாக இருப்போம் எல்லாருமே. அவர் கண் பார்வைப்பட்டு அவர் டக்குன்னு யோசிப்பார், ஓகே இந்த சீனில் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க தேவையில்லை. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. அது நடிக்கிறவங்களுக்கு அது கென் எல்லாம் பியூட்டிஃபுல். கென் பண்ணுறாரு அதில். அண்ட் ஐ ஷேர்ட் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் கென். அதுக்கப்புறம் சஞ்சனா இருக்காங்க, மறுபடியும் பாட்டில் அதெல்லாம் பண்ணவங்க இருக்காங்க. சூப்பர். ஸோ இட் இஸ் நைஸ், இட் இஸ் வெரி நைஸ். ஸோ நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து பிஸ்னஸ் வைஸாகவும் MD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ கேனாட் லைக் பெடல் ஆன் போத்ஸ் மாதிரி அந்த நிலைமையில் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் தாட் லைக் லெட் மீ கீப் த பிஸ்னஸ் அந்த பேக் பர்னர். அதனால் மை ஃபுல் ஃபோக்கஸ் இஸ் இந்த மூவிஸ் நோ. பிகாஸ் இப்போ கூட ஒரு பெரிய படம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், ஷூட் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் இன்னொரு 3 படங்கள் லைனப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம்னா மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஸ்திரேலியாவில் போய் ஷோஸ் பண்ணுறது, துபாய், மலேசியாவில், சென்னையில் நான் இப்போ ஷோஸ் அவார்ட் ஷோஸ்லாம் பிளான் பண்ணுறேன். இப்போவும் அடுத்த 2 மாதத்தில் ஒரு ஷோ இருக்குது. ஸோ அதுவும் போயிட்டு இருக்கும்போது நான் பிஆர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸும் எடுத்தப்போ கிளைண்ட்ஸ் வாண்டட் மீ. ஸோ என்னன்னா இந்த பிஆர் பிஸ்னஸும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணும்போது சினிமா விட்டுட்டேன். அப்போ தான் யோசித்தேன். அப்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்த? சினிமா அதில் ஜெயிக்கணும், உன்னோட பிடிச்ச பேஷனாக செய்யணுன்ட்டு. அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீ ஆசைப்படுறது நடக்காது. ஸோ அதெல்லாம் ஓரம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபுல் சினிமாவில் தான் இருக்கேன். ஆனால் நான் பண்ண வரைக்கும் சூப்பராக போய்ட்டுது. இன்னும் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வருது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், வெர்டிகல் சீரிஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு அது என்ன பண்ணுறேன்னா நான் எடுக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஓகே. அதனால் பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஃபுல்லாக இறங்கியாச்சு. சூப்பர் மேம். இப்போ காசு வர மாட்டேங்குது, ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம பிடிச்சது செஞ்சு தானே ஆகணும். எப்பயாவது ஒரு நாள் வந்து நம்ம அங்கே ஒரு மாதிரி கிங் மாதிரி இருந்தோம், இங்கே கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா சினிமாவில் அது நடக்கும் கண்டிப்பாக. நிறைய தடவை நான் குயின் ஆஸ்திரேலியாவில் ஐ ஹேட் அ BMW, பென்ஸ், 2 வீடு, என்கிட்ட இல்லாத வாட்சஸ் இல்லை, என்கிட்ட இல்லாத பேக்ஸ் இல்லை. நான் ஐ லிவ் நினச்சா
அமெரிக்கா போவேன் நினச்சா லண்டன் போவேன், இட் இஸ் மை லைஃப். யா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சம்பளம் எப்போ போடுவாங்க அது நான் கேட்குறேன். இருக்கு. ரொம்ப அதாவது when you live a king life and then all of a sudden you come to a upper middle classன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பிரச்சனைகள் இருக்குதான். ஆனால் ஒன்று கிடைக்கணும், ஒன்று இழந்து தான் ஆகணும். நிச்சயமா. ஸோ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமான்னு சொன்னால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒன்று ஜெயிக்கணும்னு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா பூபேஷ், கையில் ஒன்று வரப்போகுதுன்னா அதுக்கு கஷ்டத்தை கொடுத்து தான் கொடுக்கணும். அப்போ தான் அதோடைய வேல்யூ நமக்கு தெரியும். அது நம்ம வந்து ஜஸ்ட் அசால்ட்டாக கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வேல்யூ நம்ம தெரியாமல் நாளைக்கு ரொம்ப பணம் இருக்கும்போது அதோடைய அருமை எனக்கு தெரியல. நான் பண்ணாத அட்டூழியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் வந்து எப்படி கால்குலேட்டிவாக ஒரு குடும்ப தலைவியாக எப்படி குடும்பத்தை நடத்துகிறோம், எப்படி கரெக்டாக கணக்காக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு சினிமா. ஏன்னா இப்போது சம்டைம்ஸ் ரொம்ப அழுதுருக்கேன் நைட்டில். என்னென்னா மேபி யூ மே திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். ஆமாம், இப்போ நமக்கு வீடு மேலே கூரை சாப்பாடு அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து 3 படி இறங்கிட்டோமேன்ற அந்த ஃபீல் இருக்கும்ல, அதுக்கு நம்ம அழுவோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ காலே இல்லாதவனுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் செருப்பு இருக்குது, கால் இருக்குது, என்ன நினச்சி நம்ம வந்தோமா, நாளைக்கு நல்லா ஆகிட்டோன்னா அதே மாதிரி பழைய மாதிரி நம்ம தங்கத்தில் ஹீல்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஐ ஜஸ்ட் பிக்அப் அது ரெசிலியன்ஸ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி டெய்லி இன்றைக்கி எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை ஆடிஷன் ஆஃபீஸ் போக போகிறோம், அந்த தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம்னா நல்ல நட்புகள் கிடைக்கிறாங்க, நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்குது. முடியலையோ தே லைக் மேம் வி வில் ட்ரை டு ஹெல்ப் யூ மேம், சின்ன ரோல் தான் ஆனால் செய்யுங்க, பரவாயில்ல. இன்றைக்கி பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களும் ஒரு காலத்தில் சின்ன ரோல் பண்ணவங்க தான். ஆமாம், கண்டிப்பாக. யோகி பாபு சார்லாம் படாத கஷ்டமா, இல்லைனா ஜார்ஜ் மரியான் சார் இப்போ நான் நடிச்சிட்ருக்கேன், அவர் படாத கஷ்டம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த 7 வருஷம் நான் பண்ணேன்னா அவங்களுக்கு 20-25 வருஷம். இவ்வளோ ஏன் சாண்டி மாஸ்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சப்போ அவர் படாத கஷ்டத்தை நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் அதெல்லாம் பார்க்குறச்ச கமான் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். கண்டிப்பாக மேம். இப்போ அந்த யூ கேன் டூ அப்படின்னு சொல்கிறதுல வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க சொல்லணும் யூ கேன் டூ, நீ பார்த்துக்க, நான் ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி. உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்? இல்லை, என் வீட்டுக்காக தான் சோறு போடுறாரு இப்போ. ஏன்னா எனக்கு சம்பளம் வர்றதில்லை. அதில் அவரால் இப்போ வந்து ரொம்ப நான் யார் தெரியுமாலாம் சொல்லாமல் நல்லபடியாக இருக்கேன். அவர் தான். ஆனால் நிஜமாக ஐ எம் பிளெஸ்ட் டு ஹாவ் அ ஹஸ்பண்ட் லைக் ஹிம். என்னன்னா வந்து இப்போ கூட நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சினிமா டவுன் ஆண்டு மனசு கஷ்டப்பட்டு ஒரு கன்சல்டிங்காக ஒரு வேலைக்கு போயிட்டேன். 3 lakhs சேலரியில் போயிட்டேன். அவர் சொன்னார் 3 lakhs வருதுன்னு போனேன்னா ஆசைப்பட்டதை இழந்துருவேன், 3 lakhs முக்கியமாக ஜெயிக்கிறது முக்கியமானாரு. அந்த வேலையை விட்டு வந்துட்டேன் 2 மாதத்தில். கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் உன்னால் முடியும், ஏன்னா உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, உங்ககிட்ட நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது மேண்டி. அவர் சொல்கிறது இப்படி தான், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து நல்லபடியாக வேலை செஞ்சு மேலே வரும்ன்ற எண்ணம் இருக்குது உனக்கு, அப்போ நீ ஜெயிச்சிருவேன். அந்த கரெக்டான அந்த டைம்க்காக தான் வெயிட், அந்த டைம் உனக்கும் வரும், உனக்கு கதவு தட்டும், அது வரைக்கும் நான் இருக்கேன், என்னால் முடிஞ்சிருக்கு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த தைரியத்தில் தான் இப்போ ஓடிட்டுருக்கேன் நான். சூப்பர் சூப்பர், ரியலி சூப்பர். தேங்க்யூ. ஸோ இப்போது இங்கே மூவி வைஸாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அங்கே பிஸ்னஸ் வைஸாக ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேலஞ்சஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும்? எந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் சொல்லுங்கள்? லைக் நீங்கள் பிஸ்னஸ் வைஸாக சில போட்டிகள், இப்போ நம்ம சினிமாலேயும் அது நிச்சயமாக இருக்கும், பிஸ்னஸ் வைஸாகவும் சில போட்டிகள் இருக்கும். போட்டிகள் சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ சென்னைன்னு ஒரு காம்படிஷன் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கடலில் சொராவும் இருக்கும், திமிங்கலம் இருக்கும், சங்கராவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அங்கே ஃபைட் பண்ணாலும் அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் மெல்பர்ன் மாதிரி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி சின்ன மார்க்கெட். எப்படின்னா தமிழ் மார்க்கெட், தமிழ் கம்யூனிட்டி, சின்ன கம்யூனிட்டி. அங்கே காம்படிஷன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து என்னென்னா அந்த குளத்தில் எத்தனை பேர் மீன் பிடிக்கிறோன்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருந்தால் கூட தமிழ்னு வந்துட்டா யூனிட்டியாக எல்லாம் ஒன்று வந்துடும். அப்புறம் எங்களுக்குள்ள பிஸ்னஸில் சண்டைகள் இருக்கும், ஆனால் வெளியிலேருந்து யாராவது வந்தால் வி ஆல் பி டுகெதர். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 10 பேர் இருக்க இடத்துல காம்படிஷன் உங்களுக்கு ஜாஸ்தி தான் தெரியும், அதே 100 பேர் இருக்க இடத்துல உங்களுக்கு தெரியாது. அதுதான் நடக்குது தவிர மற்றபடி அந்தந்த ஊருக்கும் அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. எங்கே போனாலும் அஸ் அ விமனும் சரி, அஸ் அ ஹியூமனும் சரி, மற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸாக இருக்க பிரச்சனைகளை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமே தவிர இப்போ ஒரு கம்யூனிட்டியாவோ இல்லை இவங்களால அவங்களால சொல்ல முடியாது. அந்த மனுஷனால தான் கெட்டது வரும், இல்லை ஒரு மனுஷனால தான் நமக்கு நல்லது வரும். அந்த மாதிரி சேலஞ்ச் தான் நம்ம பார்ப்போமே தவிர ஐ கான் சே லைக் இது சரி அது சரி இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம சினிமாவுக்கும் வந்துட்டோம், படம் வந்து நடிச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஆஸ் அ உமனாக சில ப்ராப்ளம்ஸ், வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுலேருந்து ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நான் ஃபேஸ் பண்ணல. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இது நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், பட் நான் எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். போய் நம்ம ஆடிஷன் பண்ணுறோம்,
இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. இல்லை நம்ம புஷ் பண்ணி சார் ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஸ்கோப் இருந்தால் நமக்கு சொல்கிறாங்க. இப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தது தவிர எங்கேயும் யார்ட்டையும் போயிட்டு எக்ஸ்ட்ரா பேச்சோ இல்லை அவங்க எங்கிட்ட எக்ஸ்ட்ரா பேச்சோ இல்லை தேவையில்லாததுக்கு இன்விடேஷன்ஸோ அது நமக்கு நடக்கலை. ஸோ அதனால் அதை பற்றி அதை மேபி அனுபவிச்சவங்கன்னா பேசலாம், இல்லாத பட்சத்தில் நான் அதை பேசுறது. ஆனால் அதுக்காக இண்டஸ்ட்ரி அப்படியே சூப்பர்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பக்கத்தை நான் பார்க்கல. அந்த பக்கத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டிங்க வச்சுக்கோங்க, அப்போ நான் விழாவரே இதுதான் நான் சொல்லியிருப்பேன். அது பார்க்காதனால எனக்கு சொல்ல தெரியல. எல்லாருமே நான் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவேன். இப்போ நாளைக்கு நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தான். என்ன மேம் என்ன பண்ணுறீங்க சொன்னால், என்ன பூபேஷ் நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஓட்டத்தில் போகும்போது என்கிட்ட யாருங்க வந்து அப்ரோச் பண்ணுவோம். கண்டிப்பாக இது ஆக்சுவலாக ஒரு டெக்னிக் அப்படின்னா கூட சொல்லலாம், நீங்கள் சொல்லியிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஆமாம், எல்லாருக்கிட்டே நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க மாதிரி பேசுறதுனால யாருக்கும் அந்த தாட் என்கிட்ட வரல. அது இல்லாமல் எல்லாருமே சரிங்க, டைரக்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை. நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், அவங்க ஃபுல்லாக டேரெக்டாக டீலே பண்ண மாட்டேங்கிறாங்க, வெறும் ஏடிஸ் தான் பார்க்குறாங்க. ஏடிஸ் பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க போய் கொடுக்கும்போது நடிப்பு இது வரைக்கும் என்ன முக்கால்வாசி டேரக்டர்ஸ் எக்ஸப்ட் பாட்டர் தான், பிகாஸ் நான் ஒர்க் ஷாப் போனதுனால. மற்ற எல்லாமே என்ன டேரக்டர்ஸ் வாங்க நீங்கள் தான் அந்த ரோல் எடுக்கிறேன் வாங்க மேம், நான் செட்டில் தான் பார்க்குறேன். அப்புறம் எங்கேருந்து போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யாரை பண்ணுறது, புரியுதுங்களா உங்களுக்கு? இட் இஸ் ஆல் குட் ஆக்சுவலி. பட் சில பேருக்கு இப்படி நடக்குது, அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆஸ் அ உமனாக அவங்க என்ன பண்ணணும்? நீங்கள் எப்படி சொல்கிறதுனா வந்து நீங்கள் இப்படி தான்ன்றதை கிறிஸ்டல் கிளியராக இருந்தீங்கன்னா அப்ரோச்சிங் கம்மியாகிடும். ஸோ எப்படின்னா வந்து கழுவுற மீனில் நடுவுற மீனாக இருக்க கற்றுக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது ஓகே, என்கரேஜ் ஆகும்போது அப்ரோச் பண்ணலாமான்னு ஒரு ஃபீல் வரும்போது தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து சரி போனால் போதும்னு சொல்லி நீங்கள் காதில் வாங்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. ஸோ அதனால் ஆரம்பத்திலே அந்த மாதிரி அப்ரோச் வரும்போது உங்களுக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருந்தா அதாவது ஒரு அடல்ட்ஸாக கன்சன்டிங்காக அது போகிறது அது வேறு, நம்ம அதிலலாம் போகக்கூடாது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அப்படி ஆமாம், எப்பவுமே ஆப்போசிட்ஸ்லன்னு வரும்போது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அது உலக நியதி, அது இருந்தால் தான் உலகம் நடக்குதுப்பா, அது இல்லைன்னா எப்படிப்பா? அப்படி இருக்கும்போது ஒரு ஆணுன்னா ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறதும் ஒரு பொண்ணு ஆணை அப்ரோச் பண்ணுறதும் காலங்காலமாக நடக்குது. அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லக்கூடாது, எந்த இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னு நான் கேட்பேன். கரெக்டாக நான் கார்ப்பரேட் வேர்ல்ட்லேருந்து வரேன், நான் கார்ப்பரேட் வேர்ல்டில் பார்க்காதது இல்லை, நான் ஈவெண்ட்டில் பார்க்காதது இல்லை, நான் அட்மினில் பார்க்காதது இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் எல்லாமே இருக்குது. அது அங்கேயே நீங்கள் இலைமறை காய்வரமாக போச்சுன்னா விட்டுடுங்க, பிடிக்கலையா சொல்லிவிடுங்க. அதை விட்டுட்டு தன் தேவைக்காக பேசுனதுக்கப்புறம் ஒருத்தங்களை மாட்டி விடுறதும் தப்பு தான்னு நான் சொல்லுவேன். தன் தேவைக்கு வரும்போது ஓகே ஆகிட்டு தன் தேவை நடக்கலன்னும் போது டக்குன்னு அவங்க ஆப்போசிட்டை தப்புன்னு சொல்கிறதும் தப்பு தான். அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி. போல்டன் ஆன்சர். ஐம் சாரி டு சே, ஓகேங்களா? அதனால உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா உனக்கு நடக்கும்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன வேணால் பண்ணிக்க. ஏன்னா நீங்கள்லாம் மேஜர் அடல்ட், எல்லாம் பிடிக்கலன்னா அங்கேயே ஒதுங்கிட்டா எல்லாருக்கும் மரியாதை, எல்லாருக்கும் சேஃபு. அவங்க ஏன் வராங்கன்னா அதுக்கு வந்து நான் சொல்ல முடியாது, நான் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படி கிடையாது. அட்ராக்ஷன்ன்றது இயற்கை, அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ நீ நினச்சிக்கலாம் ஓகே நான் ரொம்ப அழகாக இருக்கேன் போல இருக்கு, பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு சாரி சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சான்ஸ் கொடுத்தா கொடுங்க, இல்லை நான் இல்லை, அந்த மாதிரி முடிச்சுட்டு சார் நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நான் என்னோடய வேலையில் ஒழுங்காக பண்ணுறேன், அதுவும் செட் ஆகலை வெளியே வந்துடுங்க. கிடைக்கலன்ற ஆதங்கத்தில் போய் நீங்கள் பேசினா எப்படி தெரியுமா, நம்மளே மல்லாக்கா படுத்து நம்ம மேலே துப்பிக்கிற மாதிரி, அதை நம்ம செய்யக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு யாராக இருப்பாங்க, பிஸ்னஸ் வைஸாகவும் இருக்கட்டும் சினிமா வைஸாகவும் இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் யாராக இருக்காங்களா? என்னை வந்து ஹீரோயின் மீட்டரில் பார்க்கல, சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்தது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான். என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 3 பேர் என் லைஃப்பில் வந்தால் அவங்கள மாதிரி ஆகணும்னு தான். நான் வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஆஸ்திரேலியா வந்ததுனால வந்து பயங்கரமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லுவேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கும் நமக்கும் ரீச் ஆகிற 3 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ், இவங்கள மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஊர்வஷி மேம். அவங்கள மாதிரி ஒரு பர்ஃபார்மர், ஷீ இஸ் அ லெஜண்ட். செகண்ட் ராதிகா மேம், 3வது கோவை சரளா மேம். இவங்க 3 பேர் கலந்த கலவியாக எனக்கு வரணுன்ட்டு ஆசை இருக்குது. அது கடவுள் பிராப்தம் இருந்து எனக்கு நல்ல ரோல்ஸ் கிடைச்சா என்னால் செய்ய முடியும் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நடக்கும் மேம், நிச்சயமாக நடக்கும். ஸோ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு சொல்லலாமா தெரியலையே. இல்லை ஒர்க் வைஸாக என்னென்ன பிளான் அந்த மாதிரி சில இதெல்லாம் டாக்ஸில் இருக்குது, நல்ல பெரிய படங்கள். நான் டேட் உள்ளே போய் அந்த ஷெடியூலில் உட்கார வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சம்டைம்ஸ் ஜிங்ஸ் ஆகிடுது. கண்டிப்பாக 3 பெரிய படம். இப்போ ரீசெண்டாக டெக்ஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ டிட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேம் கூட. ஐயோ வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு லேடி அதிர்ந்து கூட பேசி பார்க்கல. அதாவது அப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரு தன்மையாக
எல்லாரையும் செட்டில் அவ்வளோ அழகாக அரவணைச்சு அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணி அவங்களும் சரி அவங்களோட ஏடிஸும் சரி ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அது மேலே கூட நடித்த சுராஜ் சார், ஹேட்ஸ் ஆஃப். ஐ எம் ரியலி அது வந்து அவர் கூட ஒரு சின்ன சீன் தான், 2-3 சீன் தான். ஆனால் அந்த சீன் அவர் கூட நான் ஷேர் பண்ண நினைக்கும் போது எனக்கு அவருக்கு என்னங்க கண்ணு காது மூக்கெல்லாம் நடிக்குதுங்க, செம்ம பர்ஃபார்மர். ஸோ அதனால் அந்த படம் இப்போ தான் முடித்தேன். அதுக்கப்புறம் 2-3 படம் பெரிய படங்கள் ஷெட்யூல்ஸில் இருக்குது. அது வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லாமே சூப்பராக நடக்கும். ஸோ லாஸ்ட் கொஷின், உங்களை வந்து நாங்கள் நடிகையை மட்டும்தான் பார்க்க போகிறோமா, இல்லை டைரக்ஷனாகவும் ப்ரொடியூசராகவும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கீங்க? எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அடுத்த 2 ஃபேஸஸும் ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ். பட் முதல்ல என்ன வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக நிலைப்படுத்தி, எப்படி சொல்கிறதுனா, எனக்கு எல்லா டிவிஷனும் எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி வேலை செய்ததெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இறங்கணும்னு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். பட் இப்போதைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட், அவங்க மாதவியாக அவங்க பண்ண ரோல்ஸ் நல்லாயிருக்கும், அந்த பேரை வாங்கணும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் நீங்கள் ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் பார்ப்பீங்க. சூப்பர் மேம். ஸோ வாழ்த்துக்கள். நீங்கள் பிளான் பண்ணுற எல்லாமே நிச்சயமாக நடக்கும். அடுத்தடுத்து ராஜன் வகைரா எல்லாமே படம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக போகும். அதுக்காக டூரிங் சினிமா சார்பாக வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுது, அதுவும் என்னை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எக்ஸலன்ட் ஜாப். தேங்க்ஸ் டு டூரிங் சினிமாஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.